ஸோ வெல்கம் டு மெச்சிசை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா பாலன் இல்லம்ல இருக்கோம். டி நகரில் உள்ள பாலன் இல்லம்ல இருக்கோம். இந்த இல்லத்துல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ஆப்போசிட்டாக வந்து இங்கே போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்தும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்தும் வந்து இங்கே போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு நபர் நம்ம கூட வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த போராட்டத்தை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்கான போராட்டம் என்னைக்கு நீட் தேர்வு தொடங்க அறிவிக்கப்பட்டதோ அன்னையிலேருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடி, அந்த நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு சிஜேபி இந்தியா முழுக்க போராட்டத்தை தொடங்கினாங்க. குறிப்பாக கல்வியாளர் சோனம் வாசுக்கு வந்து அமைதியான முறையில் அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தை டெல்லியில் தொடங்கினார். அந்த போராட்டம் இந்திய மாணவர்களுக்கு நீட்டில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடியை எடுத்து சொல்லுகிற வகையிலான போராட்டமாக இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் வாசுக்கை ஒன்றிய அரசு வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கைது பண்ணனதை எதிர்த்து சிஜேபி பார்ட்டி இந்திய நாடாளுமன்றம் நோக்கி தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் பேரணி நடத்துறாங்க. அந்த பேரணியை ஒன்றிய பாஜக அரசு அடக்குமுறையை கொண்டு, காவல்துறையை கொண்டு, இராணுவத்தை கொண்டு அடக்குமுறையிலான தாக்குதலை அங்கே பேரணியா சென்ற மாணவர் இளைஞர் மீது நடத்தியதனுடைய விளைவு இந்தியா முழுக்க இளைஞர் மாணவர்கள் தன்னெழுச்சியான போராட்டத்தை தொடங்கினாங்க. அந்த போராட்டத்தினுடைய தொடக்கமாக தான் தமிழ்நாட்டில் சென்னையில் பாலன் இல்லத்தில் கடந்த 6 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நீட்டுக்கான எதிர்ப்பு முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணுங்கிறத வலியுறுத்தி இந்த போராட்டம் 6 நாட்களாக அமைதி வழியில் அறவழியில் நடைபெற்றது. நேற்றைய தினம் இந்திய மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக ஒன்றிய அமைச்சர் தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து கொண்டார் என்ற செய்தி ஒரு வெற்றி செய்தியா இந்திய மாணவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அந்த அடிப்படையில மாணவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படும். 4 வார காலம் கால அவகாசம் ஒன்றிய அரசால் கேட்கப்பட்டதனுடைய நிறைவாக ஒன்றிய அரசு அதை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் டெல்லியிலே நடைபெற்ற போராட்டத்தை சிஜேபி திரும்ப பெற்றுக்கொண்டது. அதனுடைய காரணமாக தமிழ்நாட்டில் அவருடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த போராட்டம் நடத்தினாங்களா, இது முதல் மூலதனம் வந்து இந்த சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க தான் மெயின் காரணமா, இல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில தொடங்கிய போராட்டம் அது தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் மாணவர்கள் ஒன்றிணைந்தோம். அந்த ஒன்றிணைந்தனுடைய விளைவு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிளஸ் இளைஞர் மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் தான் இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு வெற்றியடை செய்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முடிஞ்சளவு அவங்களும் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய வருது இல்லையா? ஸோ உள்ளுக்குள்ள வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே மற்ற கட்சிகளும் இந்த போராட்டத்தில் இருந்தாங்களா? அதாவது போராட்ட களம்ங்கிறது ஒரு ஜனநாயக மேடை. அந்த போராட்ட களத்துல யார் வேணாலும் வந்து பங்கேற்கலாம். ஆனா அந்த போராட்ட களத்தை ஒரு குறிப்பிட்ட அரசுக்கு எதிராக திசை திருப்புவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு முடிந்தவரை இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பாக தான் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு தமிழ்நாடு உங்கள் பின்னாடி நிற்கிறது என்பதை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். இதை கெடுக்கின்ற வகையில் சில நிகழ்வுகள் நடந்தது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் சமாளித்து தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. ஒரு ஆக்ட்ரஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த சோனம் ஆர் சம்திங் ஆக்ட்ரஸ் ஒரு பிக் பாஸ்ல வந்தவங்க. ஸோ அவங்க வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசினப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண தானே செய்யறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அதாவது அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் பேசவில்லை. அவர்கள் மாணவர்களை, போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களை எரிச்சல் ஊட்டுகின்ற வகையில் வந்தவுடன் நான் வந்து இதில் எத்தனை பேர் மாணவர்களாக இருக்கிறீர்கள், எத்தனை பேர் இளைஞர்களாக இருக்கிறீர்கள், எத்தனை பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவர்கள் என்று அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற முறையைத்தான் அவர்கள் எதிர்த்தார்களே தவிர மற்றவர்களை எதுவும் எதிர்க்கவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சரை பெரும்பாலும் எதிர்க்கவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் பின்னால் நிற்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டார்களே தவிர மற்றபடி எதுவும் எதிர்க்கவில்லை. அமைச்சர் வந்து உறுதிப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார். ஓகே சார். இப்ப இந்த செலிபிரிட்டிஸ், இந்த வெற்றிமாறன், அமீர், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ், இந்த டேரக்டர்ஸ்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். சில பேர் விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்க வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்தாங்க, டிஎம்கே பீரியட்ல 5 வருஷத்துல எந்த போராட்டத்திலும் இவங்க பங்கேற்கல, இப்ப டிவிக்கு வந்தோடனே இவங்க வராங்க, டிஎம்கே பீரியட்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அவங்களாம் இங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த வெற்றிமாறன் அவர்கள், அமீன் அவர்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்?
போராட்ட களத்திற்கு எப்போது யார் வருவது என்பதை அவர்களால் முடிவு செய்ய வேண்டும். எப்போதும் இல்லாத எழுச்சி இந்தியாவில் இந்த போராட்டம் குறிப்பா எல்லா மாநிலங்கள்லயும் நடைபெற்றிருக்குது. அந்த போராட்டத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை ஒன்றிய அரசு குரலை நசுக்குகிறது என்பதுதான் இந்த போராட்டத்திற்கான ஒரு தன்னெழுச்சியை ஏற்படுத்தியது. இதுல பங்கெடுத்த திரைப்பிரபலங்கள், இயக்குனர்கள் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களோடு நாங்கள் நிற்கிறோம், இந்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிற முறையில தான் இந்த போராட்டத்துல பங்கெடுத்தாங்க. ஓகே சார். சரி, இப்போ அந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் 2012 வந்து 12th முடித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 12th மார்க்கை பேஸ் பண்ணி மெடிக்கல் சீட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2016 இருந்து கன்ஃபார்மாக நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதனால 2017 அனிதான ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா பார்த்தீங்கன்னா 90க்கும் அதிகமான பேர் வந்து வெறுமனே இந்த நீட் எக்ஸாமால மட்டுமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லா இடங்களும் பேசப்படுது. ஆனா இப்ப அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இருக்கு. ஏன் இந்தியா பூரா ஒரே விதமான சிலபஸ், ஒரு பணக்கார வீட்டு பையனும் ஏழை வீட்டு பையனும் எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரே மாதிரி சிலபஸ் ஏன் இந்தியாவில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எதுக்கு இந்த பாகுபாடு இருக்குது? கொண்டு வந்தா எல்லா எக்ஸாம் வச்சுட்டு போகலாம், இன்டர்நேஷனல் லெவலில் வச்சுட்டு போகலாம். ஆனா சிலபஸ் ஒவ்வொருத்தரும் ஒன்று படிச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒன்று படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி ஒன்று படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு சிபிஎஸ்சி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக அந்த அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பாகுபாடு எப்படி பாக்குறீங்க, அந்த படிப்போட பாகுபாடு? அது கடந்த காலங்களில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் கிடைச்சது. ஆனால் ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இவர்களுடைய கல்வி கொள்கை இருக்குதுல்ல, அந்த கல்வி கொள்கையில தான் பிரச்சனை. இந்த கல்வி கொள்கை எதை மாதிரி, அதாவது குறிப்பிட்ட மதத்தவர் தான் கல்வி கற்கணும், குறிப்பிட்ட உயர்ந்த பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிற நிலையை இந்த பிஜேபி அரசு வலியுறுத்திட்டு இருக்குது. ஆனால் இந்த கல்விங்கிறது அரசு வழங்க வேண்டியது என்பதை பிஜேபி தன் நிலையிலிருந்து மாறி இருக்கிறது. அதுதான் இந்த பாகுபாட்டுக்கு காரணம். நீங்க சொல்றீங்கல்ல, இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கட்டணம், ஒரே மாதிரியான தேர்வு அப்படிங்கிறத. ஆனா இந்தியா முழுக்க ஒரு பொது கல்வி கட்டமைப்பை இந்த பிஜேபி அரசால ஏன் உறுதி செய்ய முடியல? இன்னைக்கு தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு தான் இவங்களுடைய கல்விக் கொள்கையை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? கல்வியை முழுக்க அரசு வழங்குவதை தவிர்த்து விட்டு தனியாருக்கு தாரை வார்க்கிற முறையைத்தான் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறதே தவிர இவர்களுடைய கல்வி கொள்கையிலேயே சிக்கல் இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை வணிகமயமாக்கப்பட்ட கல்வியா மாற்றுவதற்குண்டான முயற்சியை ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துட்டு இருக்குது. சமமான கல்வி, சமச்சீரான கல்வி, அனைவருக்குமான கல்வியை வழங்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசுக்கு இருக்கிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிற வரை இந்த போராட்டம் தொடரும். இப்போ வந்து பிரச்சனைக்கு சிம்பிளான சொல்யூஷன்னா என்ன சொல்லலாம்? இப்போ நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு பழையபடி 12th எக்ஸாம் பேஸ் பண்ணி மெடிக்கல் சீட் கொடுத்தா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுமூகமான இது ஒரு நியாயம் ஜெயிச்சதுன்னு சொல்லலாமா? இல்லை இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் பேஸ் பண்ணி மெடிக்கல் சீட் பண்ணி நிறைய பேர் டாக்டரா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நீட் எக்ஸாமை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ண முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா 100% பண்ண முடியுமா? இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் அது பண்ண முடியுமா? அதாவது இந்த தேர்வை அறிமுகம் செய்தது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தான் இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு வேண்டுங்கிறத தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒப்புதல் தழங்க வேண்டிய பொறுப்பு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அப்ப அந்த குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அதனால இதுக்கு நிரந்தரமான தீர்வு, தமிழ்நாட்டில் நாம் வலியுறுத்திட்டு இருக்கிற தீர்வு, அனைத்து அமைப்புகளும் வலியுறுத்துற தீர்வு தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் ரத்து. அந்த நீட் ரத்துங்கிற வரை எங்களுடைய போராட்டம் கட்டாயம் தொடரும். ஓகே, தேங்க்யூ சார்.